விசேஷமாக இந்த உள்ளூராட்சி சபையில் கூட்டாக செயல்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக. ஆனால் எங்களுக்கு இதுக்கு முதலும் எதிரணிகளில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருந்தும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ தமிழ் தேசிய பேரவைக்கு வந்து அழைப்புதல் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. இதுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்கவுடைய ஏற்பாட்டிலே ஒரு பேச்சுவார்த்தை சுற்று நடைபெற்றது. ஆனால் இரண்டாம் கட்டமாக வந்து எஸ்ஜேபிக்கும் இப்பொழுது நாங்கள் அறிகிறோம் மொட்டு கட்சிக்கும் இடையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. ரணில் விக்ரமசிங்க அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்த நாங்கள் அது தவறு என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் எஸ்ஜேபிக்குத்தான் உண்மையிலே இரண்டாவது கட்சியாக வந்து தெற்கிலே மக்கள் வாக்களிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எஸ்ஜேபி அதை விரும்பி செய்திருக்குன்னு தவிர வேறொரு தரப்பு வந்து அதில் முந்துறதுன்றதை பொருத்தமில்லை என்ற ஒரு பார்வை நம்மிடம் இருந்தது. நாங்கள் எங்களுக்கு அழைப்புதல் விட்டிருக்காவிட்டோம். ஆனால் அப்படி இருக்க நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை அழைப்பு விடுறதாக இருந்தால் விட்டிருக்க வேண்டிய எஸ்ஜேபி வந்து மொட்டு கட்சியை கூப்பிட்டதுன்றது எங்களுக்கு ஒரு பலத்த மாற்றம். இதனால் தெற்கிலே வந்து ஒரு அறம் இல்லாத ஒரு அரசியல் நடக்கிறான்ற அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எஸ்ஜேபி தான் தேசிய மக்கள் சக்தி இந்த ரணில் விக்ரமசிங்க மொட்டுவோட சேர்ந்து ஆட்சி அமைச்ச இடத்துல வந்து எஸ்ஜேபியும் தேசிய மக்கள் சக்தியும் எங்கள் போன்ற கட்சிகள் உறுதியாக வந்து அதை எதிர்த்த அந்த வகையிலே எஸ்ஜேபி வந்து மொட்டு கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வச்சிருக்க அவ்வகையான ஒரு பெரும்பான்மையை கொண்ட கட்சியோட வந்து தாங்கள் போய் ஜனாதிபதி பதவியோ பிரதமர் பதவியோ ஏற்க முடியாது என்ற அளவுக்கெல்லாம் மண்டைக்கு கதைச்சது. ஆனால் அந்த தரப்பு அப்படி கதைச்சதுக்கான பிரதான காரணம் வந்து அந்தளவு தூரத்துக்கு அந்த மொட்டு தரப்பு வந்து ஊழல் செய்தது. மக்களால் வெறுக்கப்படுகிறார்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு எதிராக இந்த ஒழுங்காட்டு நடவடிக்கைகள் வந்து பாய வேண்டும் என்றெல்லாம் பேசினவர்கள் இன்றைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து அதே மொட்டு கட்சியோட பேச்சுவார்த்தையை நடத்துவதென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து தெற்கில் வந்து உண்மையிலே இந்த மக்கள் இன்னும் ஒரு விரக்தி நிலைக்குத்தான் தள்ளப்பட போகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியில் கிட்டத்தட்ட அரைவாசி குறைஞ்சிட்டு 6 மாதத்திலே குறைஞ்சிட்டு. அதே காட்டுறதுக்கு வந்து தெற்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய விரக்தித்தன்மை இது அதுக்கு ஒரு மாற்றாக வளரக்கூடிய எஸ்ஜேபியும் வந்து எந்த விதமான அறவும் இல்லாமல் நடந்து கொள்கிற மாதிரி மொட்டு கட்சியை வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு பேசுகிறதென்றால் நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறும். தமிழ் கட்சிகள் தெற்கிலே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய விருப்பத்தை மீறுகின்ற வகையில் இல்லாட்டி தெற்கண்ட மக்களுடைய அந்த அபிலாஷைகள் ஏதோ ஒரு வகையில் வந்து அதை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் வந்து நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது. என்றால் எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கப்பட வேண்டும். தெற்கின்ற ஆதரவு எங்களுக்கு தேவை, தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ஆகவே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை அவர்களுடைய நம்பிக்கை இழக்க பண்ணுற வகையில் அவர்களுடைய விவகாரங்களில் வந்து தமிழ் மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அந்த வகையில் வந்து எஸ்ஜேபி இப்படித்தான் நடந்து கொள்ள போகுதுண்டா வந்து தமிழ் மக்களுக்கும் எஸ்ஜேபிக்கும் இடையில் வந்து தொடர்புகள் வந்து மிகவும் குறைவாகத்தான் எதிர்காலத்தில் இருக்க போகின்றது. தமிழ் மக்கள் மறக்கக்கூடாது, சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் கணிசமான மக்கள் அவருக்கு வாக்களித்தது. ஆகவே அப்படியெல்லாம் நடந்திருக்க வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் ஏற்க முடியாது மொட்டு கட்சியோட வந்து வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கு தாங்கள் யோசிக்கிறோம் என்றால் அப்படி இருந்தால் தமிழ் மக்கள் அவர்களை பற்றியும் வந்து ஆழமாக யோசிக்கத்தான் வேண்டும்.